திரு கடக சபாபதி கேட்போம். திரு கடக சபாபதி, இங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு நடைமுறையை இத்தனை ஆண்டு காலம் பிரதமர் கர்நாடகாவுக்கு வந்தார், அப்போதெல்லாம் ஓபிசி மக்களின் மீது இல்லாத அக்கறை இப்போதுதான் வந்ததா என்கிற கேள்வியும் ஒரு திரிபு வாதத்தை பிரதமர் தொடர்ச்சியா முன்வைக்கிறார். மத அடிப்படையிலான இடஒதுக்கீடு என்ற ஒன்று இல்லவே இல்லை, ஆனா ஒரு தவறான பிரயோகத்தை ஒரு தேர்தல் பரப்புரைக்காக பிரதமர் செய்கிறார் அப்படின்னு சொல்றாங்க காங்கிரஸ். காங்கிரஸ் கட்சி ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்களுக்கு எப்படி துரோகம் செய்திருக்கிறது என்பதை சொல்லுகிறேன். நீங்க ஒரு நிமிஷம் கொடுங்க. 1951 டாக்டர் அம்பேத்கர் நேரு அமைச்சரவையிலிருந்து பதவி விலகிறார். அதுக்கு 10 காரணங்களை சொல்றாரு. அதுல ஒரு காரணம், இதர பிற்படுத்தப்பட்ட மக்களை இவர்கள் சமூகங்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு நன்மை செய்வதற்கு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்பது ஒரு குற்றச்சாட்டு. 1951 ஆக்சுவலா கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பு சட்டப்படி அதுல சட்டப்பிரிவு 340 என்ன சொல்லுதுன்னு சொன்னா, பேக்வர்ட் கிளாஸுக்கு கமிஷன் அமைக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அதனுடைய அடிப்படையில் 51 நேரு காக்கா கலேல்கர் கமிஷன் அமைக்கிறார். அந்த அறிக்கை 55 சமர்ப்பிக்கப்படுகிறது. 6 வருஷம் கழிச்சு 1961 எந்த விவாதமும் இல்லாமல் அதை தூக்கி குப்பையிலே போட்டு விடுகிறார். அது மட்டுமல்ல, அதற்கு பின்னால முதலமைச்சர்களுக்கு கடிதம் எழுதுகிறார். ஜாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று முதல்வர்களுக்கு நேரு கடிதம் எழுதியிருக்கிறார். பிறகு 24 வருஷம் கழிச்சு 1979 மொரார்ஜி தேசாய் பிரதமராக வந்தபோது மண்டல் கமிஷன் அமைக்கப்படுகிறது. அந்த அறிக்கை இந்திரா காந்தி அம்மா பிரதமராக இருக்கும் போது 80வது வருஷம் கொடுக்கிறாங்க. இந்திரா காந்தி அம்மா அதை பத்தி ஒரு நடவடிக்கை எடுக்கல. அதற்கு பின்னால ராஜீவ் காந்தி வந்தார், எந்த நடவடிக்கை எடுக்கல. 9 வருஷம் கிடப்பில் இருந்தது. 89 விபி சிங் வந்த பின்னால வருகிறார். 90 அவர் 27% இட ஒதுக்கீட்டை அறிவிக்கிறார். அது குறித்து பாராளுமன்றத்தில் விவாதம் வருகிறது. அப்போது ராஜீவ் காந்தி எதிர்க்கட்சி தலைவர் 2.5 மணி நேரம் பேசுறார். என்ன பேசுறார் தெரியுங்களா? சமூக ரீதியில ஜாதி அடிப்படையில் இடம் கொடுப்பது தவறு, இதன் மூலம் நாட்டை துண்டாடுகிறீர்கள் என்று பேசுகிறார். 1990 இது பேசியது பதிவு இருக்கிறது பாராளுமன்ற விவாதத்தில். தேசிய அளவில் பிரதமர் குற்றம் சாட்டுவது தேசிய அளவில் கர்நாடகா, தெலுங்கானா அப்படின்னு எந்தெந்த மாநிலங்கள்ல இருக்கோ அதை பத்தி மட்டும்தான் பிரதமர் பேசுறார். இங்க பாருங்க அவர் காங்கிரஸ் கட்சிக்காரர் புரிதல் இல்லை என்று சொன்னார். அதற்கு நான் பதில் சொல்கிறேன். ஒரே அரை நிமிடம் பொறுங்க, நான் சொல்லிட்டு வர்றேன். காங்கிரஸ் கட்சி எப்படி 75 வருஷமா துரோகம் பண்ணி இருக்குதுங்க புரியுங்களா? நீங்க 1992 அதுக்கு பின்னால உச்சநீதிமன்றம் இந்திரா சகானி கேஸ்ல நீங்க ஒரு குழு அமைக்க வேண்டும் என்று உத்தரவிடுகிறது. அதுக்கப்புறம் 1992 நரசிம்மராவ் கமிஷன் அறிவிக்க, எந்த விதமான அதிகாரமும் அதற்கு கொடுக்கப்படவில்லை. 24 வருஷம் கழிச்சு 2017 பிரதமர் கமிஷனுக்கு அரசியலமைப்பு சட்ட அங்கீகாரம் கொண்டு வர்றாரு. 2017 லோக்சபால எங்களுக்கு மெஜாரிட்டி இருந்தது, பாஸ் பண்ணிடுறோம். சோனியா காந்தி, ராகுல் காந்தி எல்லாம் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அதே ராஜ்யசபாக்கு போகுது, அங்க எங்களுக்கு மெஜாரிட்டி கிடையாது. அதுல எதிர்க்கிறார்கள். அதை எதிர்ப்பவர்கள் யார்? ஹரிபிரசாத் காங்கிரஸ், திக்விஜய் சிங் காங்கிரஸ், நம்ம ஊரை சேர்ந்த திருச்சி சிவா திமுக, இவர்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். பிறகு 2018 அமெண்ட்மெண்ட் கொண்டு மறுபடியும் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு 127வது அமெண்ட்மெண்ட்ல இந்த ப்ரொபோசல் இவ்வளவு வருடம் கழித்து சட்டப்பூர்வ அங்கீகாரம் கொடுக்கப்படுகிறது. திரு கோபண்ணா பதில் சொல்லட்டும். இதே மாதிரியான ஒரு வரலாற்றை தற்போதைய கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா ஒரு நினைவூட்டுகிறார். என்ன அப்படின்னா, நீங்கள் சொல்லுகிற இந்த இடஒதுக்கீட்டை அமல்படுத்தியது யார் அப்படின்னா, இப்போ உங்க கூட்டணியில இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற ஜனதாதளத்தினுடைய தலைவர் தேவகவுடா அவர்கள் தான். அவரையே கூட்டணியில வச்சுக்கிட்டு நீங்க இப்படியான ஒரு குற்றச்சாட்டை சொல்றீங்களே, நீங்க தேவகவுடா கிட்டே அதை கேட்டு விளக்கம் பெற்றுக் கொள்ளுங்கள் அப்படின்னு முதலமைச்சர் சித்தராமையா சொல்றார். அதை எப்படி பார்க்கிறதுங்க? இல்ல இது 2 விதமான விஷயங்க. நான் சொல்றது எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்களா? பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், பட்டியலின மக்களுக்கு
அதான், அதாவது நான் முதல்ல சொன்னது வந்து அகில இந்திய அளவில் அவர் திரு நண்பர் கோபண்ணா சொன்னாரு புரிதல் இல்லை என்று, துரோகம் செய்திருக்கிறது காங்கிரஸ் என்பதற்கு நான் இந்த நடைபெற்ற விஷயங்களை எல்லாம் சொன்னேன். ஒன்று. இரண்டாவது, இந்த மாநில அரசு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க இது பார்த்துக்கோணும். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த போது மத்தியில் 2004 முதல்ல ஆந்திர பிரதேசத்தில் அவங்க வந்து மத ரீதியான இஸ்லாமியர்கள் மத ரீதியான இடஒதுக்கீடு கொண்டு வர்றாங்க. அது யாரு? எஸ்சி எஸ்டி இருந்து எடுத்து கொடுக்கறாங்க. அத நீங்க மத ரீதியான இடஒதுக்கீடுன்னு சொல்றீங்க. இல்ல அது அந்த வார்த்தையே பிரயோகமே தவறானதுன்னு அவங்க சொல்றாங்க. தவறானது. அதுக்கு தான் நான் பதில் சொல்ல வர்றேன். அதுக்கு தான் பதில் சொல்ல வர்றேன். எஸ்சி எஸ்டி வந்து ஒரு நீங்க வந்து இந்து மதத்துல எஸ்சி எஸ்டி மத்திய அரசு சார் அதுக்கு நான் பதில் சொல்றேன். முடிச்சிட்டோம் சார், நான் பதில் சொல்றேன். இப்ப அவரு சார் சொன்னார் இல்லீங்களா, மாநில அரசு எடுக்க முடியாது அப்படின்னு. மாநில அரசு எடுக்க முடியாது என்பது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எடுக்க முடியாமல் வைத்திருந்தார்கள். பிரதமர் இப்ப வந்த பின்னால நீங்க வந்து செஞ்ச விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா, இந்த 127 அரசியலமைப்பு சட்டம் திருத்த சட்டம் வந்த பின்னால மாநில அரசுகளே பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளை முடிவு செய்து கொள்ளலாம் என்று சட்ட திருத்தத்தை மோடி அரசாங்கமானது கொண்டு வந்திருக்கிறது. இதுதான் வரலாற்று பூர்வமான விஷயம். மோடி அரசு அப்படியான ஒரு திருத்தத்தை கொண்டு வந்த பிறகு ஏன் இப்போ பிரதமர் மோடி அப்படி ஒரு கேள்வி கேட்கணும்? சார், நான் சொல்றது ஓபிசின்னு இப்ப இருக்கிறவங்களுக்காக. ஓபிசிங்கிறது யாருன்னு சொன்னா நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன். இடையில திரு கோபண்ணா இந்த பாயிண்ட் சொன்னதுனால நான் சொல்றேன். இதுவரைக்கும் வந்து உச்சநீதிமன்றம் இடையில 2017 நினைக்கிறேன் 21 அந்த சட்டம் கொண்டு வந்த போது மாநில அரசுகளிடமிருந்து அந்த உரிமைகள் பறிக்கப்பட்டன. அதற்கு திருத்த சட்டமாக மத்திய அரசு கொண்டு வந்து இப்ப மாநில அரசுகளே ஓபிசிகளை முடிவு செய்யலாம். அச்சா, இனி நீங்க பேசுற விஷயத்துக்கு வர்றேன். இந்த நீங்க பேசுற விஷயம் என்னன்னா, இப்ப நீங்க வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பு எஸ்சி எஸ்டி எதில் இருக்குது? இந்து மதத்தில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இந்து மதத்தில் தான் இருக்குது. கிறிஸ்டியானிட்டியில் இருக்குதா, இஸ்லாம்ல இருக்குதா? அது இல்லை. ஆக இந்த இடஒதுக்கீடு என்பது சமூக ரீதியிலே பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இருக்க வேண்டும். இல்ல, நீங்க அது மதத்தை அடிப்படையா வச்சே பேச முடியாது. மத ரீதியிலான இடஒதுக்கீடு என்ற ஒன்று இல்லை. அதுதான் அரசமைப்பு சட்டம் சொல்கிறதுங்கிறத பிரதமரும் சொல்றாரு. இப்போ பிரதமருடைய குற்றச்சாட்டு ஓபிசிக்கான இடஒதுக்கீட்டில் நீங்க மதத்தை சேர்க்கிறீங்க அப்படிங்கிறது தான். இல்ல இப்ப இதுல வந்து ஓபிசிக்கு வந்து ஓபிசிக்கான இடஒதுக்கீடு, எஸ்சி எஸ்டிக்கான இடஒதுக்கீடுங்கிறது ஏன் வந்ததுன்னு சொன்னா, இந்து மதத்தில் வந்து இந்த ஜாதி அடுக்குகள் பல வருஷங்களாக இருந்தன. அதனால் அவர்கள் வந்து அவர்களுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்பட்டன. ஆகவே அவர்களுக்கு மறுப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தானே இடஒதுக்கீடு வந்தது. நீங்க 2004 நான் அதான் சொல்லிட்டு இருந்தது, மத்திய அரசு வந்த பின்னால ஆந்திராவில் இதே மாதிரி இவர்கள் எஸ்சி எஸ்டிகளுக்கு இருந்து இடஒதுக்கீட்டை எடுத்து இஸ்லாமிய சமூகத்திற்கு கொடுத்தார்கள். அது சட்ட ரீதியான அணுகுமுறை இல்ல, தவறுங்கிறதுனால நீதிமன்றங்கள் அதை 4 முறை தள்ளுபடி செய்திருக்கின்றன. நீதிமன்றங்கள் இதுவரைக்கும் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. சித்தராமையா சொன்னதா ஒரு விஷயம் சொன்னேன். கடந்த முறை இல்ல, நீங்க சொல்ற அதே உதாரணத்தை நானும் சொல்றேன். கடந்த முறை கர்நாடகாவில் பாஜக அரசு வந்த போது காங்கிரஸ் கொண்டு வந்த அந்த இடஒதுக்கீட்டு முறையை அந்த 4% ரத்து பண்ணாங்க. அதே மாதிரி மீண்டும் அது உயர் நீதிமன்றத்திற்கு போய் மீண்டுமாக தற்போது அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க சொல்ற அதே மாதிரியான உதாரணம் இப்போ பிரதமர் பரப்புரை மேற்கொண்ட கர்நாடகாவிலும் இருக்கு. சார், மத ரீதியான இடஒதுக்கீடு ஒன்று இல்லை. ஆனால் நான் சொன்னேன், காங்கிரஸ் கட்சி 77 வருஷமா ஓபிசிக்கு துரோகம் பண்ணி இருக்கிறது நான் பட்டியலிட்டேன். அப்புறம் எப்படி அந்த அவங்களுக்கு மட்டும் கொடுக்கறாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு மட்டும் கொடுக்கறாங்கன்னா அது மத ரீதியானதுதான், வாக்குக்காக கொடுக்கறதா. சரி, திரு கணேஷ் சபாபதி, நான் உங்களுடைய முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன்.